ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, உங்களுக்காக விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வாழ்வில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தருகிற தேவன் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னார். அது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் வால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்களின் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஹல்லேலூயா. எப்படி அவர் சொல்றாருன்னு பாருங்க. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, தேவனாகிய கர்த்தர் இந்த சிங்கத்துக்கு இரையாகி கொண்டிருக்கிற ஆட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மேய்ப்பர்கள் பயங்கரமாக ஒரு சத்தம் இடுவார்கள். அந்த சத்தத்தின் அமளிக்கு அந்த சிங்கங்கள் பயந்து அந்த ஆட்டுக்குட்டியை அல்லது ஆட்டை விட்டு விட்டு ஓடி போய்விடும். இப்படி அதை செய்தாலும் சிங்கம் பின்னடையாது. அதுதான் ஒன்று. இப்படி ஏதாவது அவர்கள் செய்தால் கூட அந்த சிங்கம் என்ன செய்யாதான்? பயப்படாமல் அப்படியே தைரியமாக இருக்குமா? அதுபோல உங்களுக்காக தேவன் இறங்கவே சித்தம் வைத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் மாபெரும் அந்த யுத்தத்தை பண்ணுவதற்கு ரெடியாக தயாராக இருக்கிறார். இந்த பொல்லாத மனிதர்கள் உங்களை என்ன செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட இருக்கும் பொழுது ஒன்றும் அசைக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் எழுந்திருக்கிறார்கள், அநேகர் பாவத்திற்குள்ளே இருக்கிறார்கள், அநேகர் சாபத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. எப்படி சிங்கம் கர்ச்சிக்கிற சிங்கம் அவர்கள் மேய்ப்பர்களுடைய சத்தத்துக்கு அது பயப்படாதது போல நானும் யாருக்கும் பயப்படவே மாட்டேன். நான் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் எழுந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டார். உங்களுக்காக யுத்தம் பண்ண தேவன் எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எழும்பினதுக்கு அப்புறம் இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. யாராலையும் உங்களை ஜெயிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அடி வாங்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் பாடுகிற ஒவ்வொரு பாட்டையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னடா என் பிள்ளைகளை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்களே. செய்வினைகளை செய்கிறவர்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். மாந்திரிகம் செய்கிறதையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் 2 காரியத்தை தேவன் அருவருக்கிறதாக கூறுகிறார். ஒன்று, விக்கிரகங்கள், அதனுடைய ஆராதனைகள், அதனோடு சேர்ந்த பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள் எல்லாமே. 2வது, பாவமாகிய விபச்சாரம், வேசித்தனம், இந்த காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். அன்பானவர்களே, நாமை வீழ்த்துவதற்கு சாத்தானுக்கு, இந்த சத்துருக்கு ஒரே ஒரு காரியம்தான் போதும். நம்மளை பாவம் செய்ய வச்சா போதும், வேற ஒன்றுமே செய்ய வைக்க வேண்டாம். நாம் பாவம் செஞ்சிட்டோன்னா அவனால சந்தோஷமாக இருப்பான், அவன் நிம்மதியாக இருப்பான். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவாங்க. இவங்களை பாவம் செய்ய வைக்கணும், பாவம் செய்ய தூண்டுவது தான் அவனுடைய வேலையே. அப்போது நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறதுனால பாவம் செய்வதற்குரிய வழிகளை அவன் உருவாக்குவான். அப்படி உருவாக்கி கொடுத்தது தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படி கொடுக்கப்பட்டது. யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து விற்று போட்டார்கள். முதலாவது குழியிலே தூக்கி போட்டார்கள். அதற்கு முன்பாக கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். எவ்வளோ கொடூரமானவர்கள் என்று யோசித்து பாருங்கள். அப்படி கொன்று போட்டு விட வேண்டும் என்று நினைத்தார்கள். அங்கிருந்து சரி வேண்டாம், இப்படி செய்யக்கூடாது, இது நல்லதில்லை என்று சொல்லவும் சரி பரவாயில்ல இந்த குழியில் தூக்கி போடுறோன்னு போட்டாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறவர்களிடத்தில் நம்ம விற்று போடலாம் என்று யோசேப்பை விற்று போட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, அந்த யோசேப்புக்கு நடந்த கொடுமை பயங்கரமான கொடுமை. ஆனால் அவனை பாவம் செய்யும்படியாகத்தான் அந்த கொடுமைக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இருக்கிற இடத்துல நம்ம பாவத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி சத்துரு நமக்கு வகைகளை தேடி தருவது மாத்திரமல்லாமல் பாவத்தின் நிமித்தமாக நமக்கு விடுதலை என்பதையும் அவன் காண்பிப்பான். இந்த பாவத்தின் நிமித்தமாக நாம் விடுதலை பெறுகிறோம், இந்த பாவத்தின் நிமித்தமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், இந்த பாவத்தின் நிமித்தமாக நம் தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று அவன் சொல்லிக் கொடுப்பான்.
அது மாத்திரமல்ல, சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அது உண்மை. நமக்கு சந்திக்கப்படும், நம் தேவைகள் சந்திக்கப்படும், நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். நம்முடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும். எது நமக்கு தேவையோ அதெல்லாம் அந்த பாவத்தின் மூலமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவன் ஒரு பாவத்தை தூக்கி முன்னால் வைக்கணும்னா நமக்கு ஒரு கஷ்டகாலத்தை கொடுக்கணும். யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டும். அப்பொழுது நாம் பாவம் செய்வதற்கு எளிதில் விழுந்து விடுவோம் என்பதுதான் சத்துருவினுடைய திட்டம். ஆகவே நம்மை குறித்து அவன் எப்பொழுதுமே கர்ச்சிக்கிற சிங்கம் தானே, நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பான், எப்படா இவங்கள பாவத்தில் விழத்தள்ளலான்னு. ஆனால் இன்னொரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால உங்களை கொண்டு பெரிய காரியம் கர்த்தர் செய்யணும்னு நினச்சி வச்சுக்கிட்டு இருப்பார். உங்கள் தலைமுறையை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு, பிள்ளைகளின் பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியத்தை இந்த தேசத்துக்காக, இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய திட்டம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் மேலே. அப்படிதான் இந்த யோசேப்பின் மேலும் ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருந்துச்சு பிரியமானவர்களே. அதை தான் சத்துரு என்ன செய்தான், கொலைக்கிறதுக்கு பார்த்தான். அதை கொலாப்ஸ் பண்ணி போடுறதுக்கு பார்த்தான். ஆனால் அதை யோசேப்பு அறிந்திருந்ததினால், சிறு வயதில் கர்த்தரோடு இருந்த அனுபவம், அந்த சொப்பனத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு, தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாக்கு மாறாதவர் என்பதை அவன் அறிந்திருந்ததினால் அவனுக்குள் இருந்த அந்த விசுவாசமானது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம், நம்முடைய சூழ்நிலைக்கு நாம் பயப்படுகிறோமா? சாப்பாட்டிற்கு வழியில்லாத நிலையில் தள்ளப்படும் பொழுது பாவத்தை செய்வது எளிது என்று பிசாசுக்கு தெரியும். இந்த பாவத்தை செய்ய வைப்பது நிமித்தமாக நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நமக்கு பின்வரும் சந்ததிகள் எல்லாமே சாபத்துக்குள்ளாகிறது என்பதையும் அவன் நன்றாக அறிந்திருக்கிறான். ஆகவே நமக்கு வேறு எதையுமே போடணும்னு அவன் ஆசைப்பட மாட்டான். முதலாவது பாவம் செய்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான். அதன் மூலமாக வியாதி, அதன் மூலமாக அநேக சாபங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எனக்கு யார் இருக்கிறாங்க, எனக்கு யுத்தம் பண்ண யார் இருக்கிறாங்க என்று சொல்லி நினைக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். முதலாவதாக தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், உன் மீது கர்த்தர் ஆதரவாக இருப்பார். என் சைடில் ஆதரவாக யார் இருக்காங்க, ஓட்டு போடும்போது தான் புரியும். எனக்கு யார் எத்தனை ஆதரவு ஓட்டு இருக்குன்னு பாருறா அப்படிமா, இவன் எனக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு பாருங்கம்மாங்க. கடைசியில் 2 பேருக்குமே எத்தனை வந்துச்சுன்னு பார்ப்பாங்க. அப்போ நமக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள், என்னுடைய இந்த சூழ்நிலைக்கு ஆதரவாக யார் இருக்கிறாங்க? சிலர் ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க, சிலர் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க, சிலர் சும்மா வெறுமனே போயிட்டு வந்துட்டு ஆறுதல் படுத்துறவங்களா இருப்பாங்க, சிலர் ஒன்றுமே செய்யாட்டாலும் அவங்க பக்கத்தில் சும்மாவாவது ஒரு பொம்மைக்காவது நின்றுட்டு இருப்பாங்க. புரியுதா? அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதே உனக்கு வெற்றி. அதை புரிந்து கொள்ளுங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை உங்களுக்கு வெற்றியை வாங்கி தருகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் யார் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாருமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்க சொல்லி தான் சகோதரர்களை தேவன் கொடுத்திருக்கிறார், சகோதரிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சகோதர சகோதரிகள் யார் யாருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பணம் இருந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லாவிட்டால் ஒரு பேச்சு, பதவி இருந்தால் ஒரு பேச்சு, அது இல்லாவிட்டால் ஒரு பேச்சு. இன்னைக்கு பணத்துக்கும் புகழுக்கும் இருக்கிற மரியாதை ஒரு மனிதனுக்கு கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பாதையை கடந்து தான் நீங்களும் வந்திருப்பீங்க. இந்த பணம் புகழ் கொடுக்கிற மரியாதை ஒரு மனிதனுக்கு கிடையவே, ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கிடையவே கிடையாது. நம்ம நடந்து போனோன்னா நாம் ஒன்று பதவியில் இருக்கணும், இல்லைன்னா பணத்தில் இருக்கணும். எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத உனக்காகவும் எனக்காகவும் ஆறுதலாக ஆதரவாக இருக்கிறார். ஆறுதல் அல்ல, ஆதரவாக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார். ஆமேன். ஆறுதல் வேறு, ஆதரவு வேறு. இந்த ரெண்டையும் நம்ம குழப்பிடக்கூடாது. நல்லா பாருங்க, சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்க. சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்கி வருவார். அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். மறுபடியுமாக உங்களுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார்.
நீங்கள் யார் எனக்கு இருக்கிறாங்கன்னு நீங்கள் கலங்கி இருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு யுத்தம் பண்ண இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ண இறங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. என் தேவன் யுத்தம் பண்ண இறங்கி இருக்கும் பொழுது வேறு யாரும் தேவையே கிடையாது. அவருடைய யுத்தத்தை நீங்கள் பார்த்தது இல்லையா, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ பார்க்க போகிறீங்க. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லைப்பா. என்னை எல்லாரும் நட்டாத்தில் விட்டுட்டாங்கப்பா. நான் அழுகிறேன், கத்துறேன், கதறேன், யாருமே இல்லையப்பா. நீங்களுமாப்பா என்னை கைவிட்டுட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்குவேன், நான் இறங்குவேன், என் பிள்ளைக்கு இறங்குவேன். நான் சும்மா இருக்கிற கர்த்தர் அல்ல. எப்படியாவது நான் இறங்குவேன் என்று சொல்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஒரு பட்சி பறந்து காக்கிறது போல நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். ஹல்லேலூயா. யார் நமக்கு ஆதரவாக இருக்காங்களோ இல்லையோ, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். முதலாவது கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ண இறங்குகிறார். இரண்டாவதாக ஆதரவாக இருக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அவர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். நான் மாட்டிக்கிட்டேனா, இனி அவ்வளோதானான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறையே என் அன்பு மகனே, மகளே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, நான் காத்து அப்படியே தப்ப பண்ணுவேன். அப்படி அங்கங்கே என்ன செஞ்சுருக்குமா, குருவிகளுக்கு வலை விரிச்சிருக்குமா. இந்த காடை கௌதாரிலாம் மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக, காட்டு புறாலாம் மாட்டணுங்கிறதுக்காக அங்கங்கே என்ன செஞ்சுருக்கோம், வலை விரித்து கண்ணி போட்டு வச்சுருக்கோம். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம்ங்கிறது போல், எப்படா இந்த கண்ணியில் மாட்டிக்கிட்டோமே, இதுலேருந்து எப்போ எனக்கு விடுதலைன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமா. அந்த கண்ணியை கரெக்டாக அறுத்து கொண்டு போகணும் இல்லையா. அதை அறுக்கும்போது சில கண்ணி தெரிச்சிடும். அது தெரிச்சுட்டு அட்டே அப்பா, அது கண்ணி தெரிச்சு நான் ஓடுறேன்ட்டு அது என்ன செஞ்சிடும், சந்தோஷமாக பறந்து ஓடியே போயிடும். இந்த தேவன் சொல்லுகிறார், நான் காத்து தப்ப பண்ணுவேன். ஆமென். அவர் காக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை தப்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த கைக்கு, பொல்லாதவர்களின் கைக்கு, பொல்லாதவர்களின் தீய செயலுக்கு, பொல்லாதவர்களின் தீய திட்டத்திற்கு உங்களை காத்து தப்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் நாம் அழுது கொண்டு இருக்கிறோம். அவர்கள் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க, நாம் அழுதுகிட்டே உட்காந்துருக்கோம். ஐயோ, எனக்கு இந்த பாடு இது தேவையா, இது என்றைக்கு முடியும், இந்த பாட்டோட பெரிய பாடாக இருக்குது, ஒரே செய்வினை கட்டு, ஒரே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை, வீடே இருண்டு கிடக்கு அப்படின்னு தானே நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தப்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒன்று இறங்குகிறவராக இருக்கிறார். முதலாவது அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், ஆதரவாக நான் இருப்பேன் என்று சொல்லி. மூன்றாவது சொல்லுகிறார், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி. நான்காவது சொல்லுகிறார், நான் விடுவிப்பேன் என்று சொல்லி. உங்களை தப்புவித்துட்டு அவங்க கைக்கு மறுபடியும் மாட்ட வைக்கிற தேவன் அல்ல, அது விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி விடுவிக்கிறார் தெரியுமா, அந்த சத்துரு நீ ஒருபோதும் எழுந்திருக்க முடியாதபடிக்கு அமிழ்த்து போடுவார். போட்டாரா போடலையா? போட்டார் தானே. அவன் வந்தான் 10 வாதைக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் போங்க, உங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வழி விடுறது போல் விட்டுட்டு பின்னாடியே மீதி இருக்கிற ஜனங்களை எல்லாத்தையும் இழுத்துட்டு வாரான். அவனுடைய இராணுவத்தில் எடுத்துக்கிட்டு வாரான், குதிரைகளையும் யுத்தங்களையும் கொண்டுகிட்டு வாரான். எப்படி அவங்க அந்த பாதையில் நடக்கிறாங்க. செங்கடல் 2ஆக பிளந்து வழிவிடப்பட்டிருக்குது. அந்த பாதையில் நம்முடைய ஜனங்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவனும் அவனுடைய இராணுவத்தினரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே பாதையில் நீங்கள் நடக்கிற அதே பாதையில் உங்கள் சத்துரு நடப்பாங்க. நீங்கள் நடக்கிற எல்லாவற்றையும் அவர்களும் செய்வார்கள். நீங்கள் அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை அவங்களும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்களும் அனுபவிச்சுக்கிட்டே உங்களை விரட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, வரட்டும் 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 வரட்டும், ஒன்றுமில்லாமல் போக போகிறார்கள், செங்கடலிலே மூழ்கி போனார்கள். தேவன் சொல்கிறார்,
பார்வோனிலும் அவன் இராணுவத்திலும் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தேவன் மகிமைப்பட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னாடி யார் யார் உங்களை விடாமல் விரட்டிட்டு வந்தாங்களோ, வேதனைப்படுத்தினாங்களோ, அத்தனை பேரையும் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா செங்கடலில் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் மூழ்கி போனது போல அவர்கள் மூழ்கி போவார்கள். பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு சொல்ல சொன்ன வார்த்தை அதுதான். நான் இறங்குவேன், நான் விடுவிப்பேன், நான் ஆதரவாக இருப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இறங்குகிறவர், ஆதரவாய் இருக்கிறவர், தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறவர் நம்ம கர்த்தர் என்பதை மறந்து போக வேண்டாம். நமக்காக இன்றைக்கு அவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வருகிறார். நமக்கு எவ்வளோ பாடுகள், ஆண்டவரே என்னை பாருங்கப்பா, என்னை பாருங்கப்பா, எனக்கு கேளுங்கப்பான்னு அழுகிறீங்க இல்லையா? இந்த அழுகைக்கு எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு. சரியா? தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த 4 வார்த்தையை சொல்லி நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுக்கு மிஞ்சினது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர்தான் நம்மை ஆதரிக்கிறவர், அவர்தான் நமக்கு இறங்குகிறவர், அவர்தான் நம்மை தப்புவிக்கிறவர், அவர்தான் நம்மை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நாம் தண்டிக்கப்பட்டு விடாதபடிக்கு நாமே சுத்திகரித்து அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவரே, எனக்கு இதுலேருந்து விடுதலை தாங்கப்பா, இத்தனை பாடுகளை நான் பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ என்னால் முடியலப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்காக யுத்தம் செய்ய இறங்குவேன்னு சொன்னீங்களே, இறங்குங்கப்பா, எனக்கு ஆதரவாக வாங்கப்பா, என்னை தப்புவீங்கப்பா, என்னை விடுவீங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்படி நம்ம கேட்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து தப்பு வைத்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, என்னை விடுவீங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்போமா, என்னை விடுவீங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்போமா. நம்முடைய தலைமுறைகள் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். தலைமுறையாக நாம் கர்த்தருக்கென்று அவருக்கென்று இருக்கிறோமா என்பது தான் முக்கியம். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும். இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டு போகிறேன், நாளைக்கு என் தலைமுறை எப்படி வாழ போகிறாங்கங்கிறதான் முக்கியம் இல்லையா? நான் மறிச்சு போகிறேன், எனக்கு பின் சந்ததியார் எப்படி வாழ போகிறார்கள், அவர்களை இந்த பூமிக்கு எப்படி விட்டுட்டு போகிறீங்க? இந்த சாபத்துக்குள்ளாவே அவங்க இருக்கட்டும்னு நினச்சிருக்கீங்களா? அல்லது தேவனை இன்றைக்கி கூப்பிடுவீங்களா? உங்களுக்காக அவர் இறங்குவேன்னு சொல்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார், உங்களை விடுவிப்பேன்னு சொல்கிறார், உங்களை தப்புவிப்பேன்னு சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை செங்கடலில் அமிழ்த்து போட்டு உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிற நேரம் வந்துச்சுன்னு சொல்கிறார். அப்போ அந்த தேவனுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. இன்றைக்கி என்னை மன்னிச்சு உங்களுடைய தூய ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்கப்பா, இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி கேட்போமா. அந்த கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார், நம்மை விடுவிக்க சித்தம் வைத்து இருக்கிறார். அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொல்லாத சத்துரு நம்மை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறானே, அவன் தோற்று போகணும். உங்கள் குடும்பத்தார் எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் தோற்று போகணும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. உங்கள் கண் காணவும் இல்லை, உங்கள் காது கேட்கவும் இல்லை. ஆகவே தான் இந்த புலம்பல். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் இன்றைக்கி என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். எனக்காக நீங்கள் இறங்குங்கப்பா, எனக்காக இன்றைக்கு ஆதரவாக வாங்கப்பா, என்னை தப்புவீங்கப்பா, என்னை விடுவீங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா தேவன் இன்றைக்கு உங்களுக்கு இறங்கி உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கேட்குறீங்களா? கேட்குற இவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கர்த்தர்லாம் இறங்க போகிறாரு. அவருடைய இரக்கம் தலைமுறைக்கும் உண்டு. இன்றைக்கி நம்ம கேட்போம், ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா, எனக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா. எப்படி நீங்கள் சிங்கம் போல் இருக்கீங்க. அந்த சிங்கம் இன்றைக்கும் யூதராஜ சிங்கம்னா அப்படி தான், அவருடைய பிள்ளைகள்னால் அப்படி தான். ஜெயிச்சவருடைய பக்கத்தில் இருந்துக்கிட்டு தோத்துட்டோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் அது உங்கள் முட்டாள்தனம். இன்றைக்கி அந்த ஜெயத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். கேட்கலாமா? ஏசப்பா, நானும் நீங்கள் ஜெயித்த அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு பாத்திரமாக இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இந்த ஜெப வேளையில் தேவனுடைய பிரசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும், உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கிறத கண் கூட பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை கண் கூடாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகமாக பண்ண போகிறதை கர்த்தர் இன்றைக்கி காண்பிக்க போகிறார். நடக்குமா? நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, யார் யார் என்னோடு இணைந்து தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க எல்லா பொல்லாத கிரியைகளை அழித்து போட வேண்டும் என்றும், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் பண்ணுவீராக. இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற கூட்டத்தார் அநேகரப்பா. நீர் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீங்கப்பா. நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னீர். நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னீர். நான் இறங்குவேன் என்று சொன்னீர். நான் தப்புவிப்பேன் என்று சொன்னீர். நான் விடுவிப்பேன் என்று சொன்னீர். இயேசுவின் நாமத்தினால் அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. பொல்லாத சத்துருவின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகட்டும். வீடுகளுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், சண்டைகள், பிரிவினை ஆவிகள், பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள், குடி, வெறி, வேசித்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன்ப்பா. அந்த இருள் விலகட்டும். வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். யார் யார் பணத்தை இழந்து வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களை பணத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நிம்மதி, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. யார் யார் எங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நல் வாழ்வை கொடுப்பீராக. ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்காதா என்று அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல வேலையும், கை நிறைய சம்பளமும், சந்தோஷமும், மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா என்று அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்க பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை நீர் இப்பொழுதே கொடுப்பீராக. என் தகப்பனே, யார் யார் எங்களுக்கு ஏன் இந்த சூழ்நிலை, எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, எனக்கு இன்னும் மேல் படிப்பிற்கான வழிவாசல் திறக்கவில்லை, என்னுடைய வியாதி என்னை விட்டு போகவில்லை, என்னுடைய கடன் என்னை விட்டு போகவில்லை, எனக்கு இன்னும் வீடு கட்டி முடிக்கப்படவில்லை, என்னுடைய வியாபாரம், தொழில் எல்லாம் முடங்கி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறவர்களுக்காக நீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் அதிசயம் செய்யுங்க. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு அற்புதமான வழி திறக்கட்டும். வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நினைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். நல்ல வேலையை கொடுத்து கை நிறைய சம்பளத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும். உலகத்தினுடைய எந்த பொல்லாத அசுத்த கிரியையும் எங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ தொடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆவியானவருடைய கரம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. யார் யார் உள்ளத்தில் உடைக்கப்பட்டதோ, எனக்கு யாரும் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவைகளை சந்தித்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. தேவகுமாரனாக இயேசுவே, அந்த வீட்டிற்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. இதோடு முடியட்டும், இதோடு முடியட்டும். இயேசுவுக்கு சித்து நான் முடிந்தது, ரெகபோ தொடங்கியது உன் வாழ்க்கையில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி தகப்பனே, ஆசீர்வாதம். இவர்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி யுத்தம் செய்யும். வெற்றி சிறந்தவருடைய பக்கத்தில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். வெற்றி எங்களுக்கு, இறுதியாக வெற்றி எங்களுக்கு. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆகட்டும். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வெற்றி கொடி பிடித்திருக்கிறார். நம் வீரநடை போட்டு ஜம்முன்னு வரப்போகிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. மனமகிழ்ச்சியான நாட்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா.